ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தெப்பம் தெப்ப சமுத்திரம். இந்த தெலுங்கு படம் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணது சதீஷ் ரப்பலு, ரைட்டிங் சதீஷ் ரப்பலு தான் சேரும். இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா அர்ஜுன் அம்பட்டி, கிஷோர் தட்டக், சைத்தன்யா ராவ் ஒரு ஹீரோ கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ ரவிசங்கர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோடனே ஒரு ரவுடி வந்து கஜான்ற ரவுடி வந்து விஜய்ன்றவரை கொலை பண்ண முற்படுற மாதிரி ஒரு இது நடிக்கும் சீன் வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை தான் தெப்ப சமுத்திரம். தெப்ப சமுத்திரம் வந்து காணாமல் பள்ளி இந்த பொம்பளை பசங்களாம் வந்து ஸ்கூல் படிக்கிற பொம்பளை பசங்களாம் காணாமல் போவாங்க. அது யாருன்றது தான் அது யார் அந்த காணாமல் போய் சாவடிக்கிறது யாருன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த புதுசாக நியமிக்கப்பட்ட கணேஷ் என்ற இன்ஸ்பெக்டர், அது சைத்தன்யா ராவ், இவர் பாரிஜாத பருவன்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அதில் காமெடி கேரக்டர் நடித்த இவர் இதில் ஒரு சீரியஸான கேரக்டர் நடிச்சிருப்பார். இவர் வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்கிறார். இந்த சைத்தன்யா ராவ் வந்து விஜய்ன்றவர் மேலே சந்தேகப்படுவார். அவங்க அப்பா வந்து விஸ்வநாத் வந்து அவர் வந்து ஒரு அட்வொகேட்டு, அவரே வந்து இவர் சந்தேகப்பட்டு பல இது வந்து என்கொயரி முடுக்கி விடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய்ன்ற ஆட்டோ டிரைவர், அவர் ஒரு ஹீரோ. அவர் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் மூலிமா அந்த பசங்களை கடத்துகிறாங்களா அப்படின்ற இதுலேயும் சந்தேகப்படுவார். கஜான்ற அரிசி வியாபாரி இருப்பான், அரிசி மண்டி வச்சுருப்பான், அவனையும் வந்து இவர் சந்தேகப்படுவார். இது வந்து எல்லாருமேலேயும் சந்தேகப்படுற இவர் வந்து பார்த்திங்கன்னா இது வழக்கமான ஒரு படம் மாதிரி தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் சந்தேகப்படுவார். அப்புறம் ஒரு செய்தியாளர் இந்து வந்து அவங்க மூலியமாக கதை போயின்ட்டுருக்கு. இந்த கணேஷோட நுணுக்கமான விசாரணை வந்து கதை அப்படியே போயினே இருக்கும். ரொம்ப அப்படியே ஸ்லோவாக, அப்படியே மீடியமாக தான் போகுது, ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் கடைசியில் 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதோட இந்த படம் வந்து முடியும். அது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 20 நிமிஷத்தில் அந்த வக்கீல் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த வக்கீலோட பையன் வந்து யார், அந்த வக்கீலோட பையன் வந்து என்ன தப்பு பண்ணான் அப்படின்றது படத்தோட கடைசி 20 மினிட்ஸ் வந்து கிளைமேக்ஸ் சஸ்பென்ஸாக முடியும். அதான் இந்த படத்தோட நாட்டே. இந்த சைத்தன்யா ராவ் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஒரு கதை போவோம். இந்த விஜய் வந்து ஆட்டோ டிரைவர், ஷேர் ஆட்டோ ஓட்டுற விஜய் வந்து நல்லவனா கெட்டனா அப்படின்றது படத்தோட இது போவோம். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நிஜ வாழ்க்கையில் ஈர்க்கப்பட்ட ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த சதீஷ் ரப்பலு வந்து கதைக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படத்தில் ஒரு கடைசி நாட்டு ஒரு 20 நிமிஷம் ஈர்க்கப்படுறதால இது ஒரு பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கல டைம் வேஸ்ட் கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாத பருவம் அப்படி காமெடியான பவன விஜயம் அப்படின்ற காமெடி படம் ட்ராக் மாறி இது வந்து க்ரைம் த்ரில்லராக போகுது. இதில் வந்து ஆனால் த்ரில்லிங்லாம் அவ்வளோ இல்லை. ஆனால் கடைசியோட ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுதலாக இருந்தது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.